தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி நவம்பர் 8ஆம் தேதி. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரியில் ரிப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு யார் சார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவரை எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்றவங்க தான் ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தேர்டு சுற்றில் 3வது சுற்றில் சீட்டு கிடச்சி அதை வேண்டான்னு சொன்னவங்களும், அல்லது எனக்கு வந்து ஆல்ரெடி சீட்டு கிடச்சிருச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் நான் ரீடைன் பண்ணியிருக்கிறேன் தேர்ட் ரவுண்டில் அப்படின்றவங்களும் 4th ரவுண்டுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ இப்போ 4th ரவுண்டில் இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க 4th ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4வது சுற்றில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணணும். இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் எம்பிபிஎஸ் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அரசு கல்லூரிகளுக்கு தேவையில்லை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கட்டணும். ரெண்டும் சேர்ந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். ஆனால் இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கும் இதுக்கு முன்னாடி கட்டின 1 லட்சம் ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா எடுத்தாலுமே 5 லட்ச ரூபாய் இப்போ நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஒருவேளை ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு கிடச்சி அதில் நீங்கள் சேராமல் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு திரும்பி வராது. 5 லட்ச ரூபா ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கட்டின ஃபீஸ் இது எதுவுமே நமக்கு திரும்பி கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக 6,30,000 ரூபா வரைக்கும் நமக்கு லாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, அடுத்த ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான தடை அப்படிங்கிறது 1 வருஷத்துக்குரிய பேன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதிலேயே நமக்கு ஒரு தடை அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த 1 இயர் பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் இந்த வருஷம் சீட்டு கிடச்சா கண்டிப்பாக சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க மட்டும் எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா சேருவீங்களோ அந்த கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எல்லா கல்லூரிகளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரி வேண்டான்னு சொன்னால் அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதிலேயே நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் யோசித்து செயல்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.